இன்றைக்கி நாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் சாதம். இதுக்கு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறமா 1 ஸ்பூன் தனியா, இது கூடல 1 ஸ்பூன் நிலக்கடலை, அப்புறமா காரத்துக்கு 2 சின்ன காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளோ சேர்த்துட்டு இதை மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துடலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இதை ஒரு மிக்சியில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலர் எதுவும் ஆக வேண்டாம். மீடியமாக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம துருவி வச்சிட்ருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். நான் துருவி தான் சேர்த்துட்ருக்கிறேன். நீங்கள் இதை பொடிசாக கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, பரவாயில்ல. பீட்ரூட்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விட்டுடலாம். பீட்ரூட்டு நல்லா வெந்து வரட்டும். இப்போ நமக்கு பீட்ரூட் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிட்ருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிட்ருக்கிற சாதத்தை இதை சேர்த்துடலாம். நான் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி ரைஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். சாதம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து எடுத்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரான பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.